லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நார்த் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்கில் 2 BHK உள்ள குழிக்கணக்கோட அருமையான 2 வாஸ்து வரைபடங்களை பார்ப்போம். இப்போ இந்த பிளான் வெஸ்ட் ஃபேஸிங் உள்ள அருமையான வரைபடம். ஸோ இந்த பிளாட்டினுடைய சைஸ் 30 அடிக்கு 39.75 அடி உள்ளதில் நாம் கட்டுறது எவ்வளோனாக்கா 26 அடிக்கு 30 அடி 7.5 அங்குலம் உள்ள ஒரு அருமையான வெஸ்ட் ஃபேஸிங் வரைபடம். ஸோ இந்த வரைபடத்தில் ஈசான மூலையும் அக்னி மூலையும் பின்புறத்திலும் வாயு மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்தில் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஈசான மூலையில் சம்பு போர்வெல் மழைநீர் சேகரிப்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், மொட்டை மாடியில் உயரமாக, கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் இந்த 5G. 4Cங்கிறது என்னென்னா 4 மூலைகளை பற்றி பார்ப்பது, 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது. 3Rங்கிறது 3 ராசிகள். யார் யாருக்கு இது வேலை செய்யும்னா மிதுன ராசிக்கும் துலா ராசிக்கும் கும்பராசிக்கும் மேற்கு திசை தலைவாசல் யோகத்தை கொடுக்கும். 8/17/26 பிறந்தவர்களுக்கும் இந்த மேற்கு திசை யோகம். இப்போது இந்த பிளானுக்கு உள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மினி போர்ட்டிகோ வித் மாடிப்படி, ஹால் சைஸ் 15.75க்கு 10. ஸோ பெட்ரூம் ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு 10க்கு 8. அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, கவனமாக செயல்படுங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு அறை கொடுங்க. ஸோ இதில் பூஜை அறை ஈசானம் சார்ந்ததில், அக்னி மூலையில் கிச்சன், டைனிங், அதுக்கப்புறம் ஒரு காமன் டாய்லெட். ஹாலிலேருந்து பெட்ரூம் அட்டாச்சு 11க்கு 10. இந்த இடத்துல பீரோ வச்சுக்குங்க. தீபாவளி காலத்தில் இந்த இடத்துல இருந்து பீரோவில் காசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிறைய செலவு பண்ணிடாதீங்க, அடுத்த செலவுக்கு வேண்டியிருக்கும். இந்த வாய்மூலை சார்ந்ததில் ஒரு கழிவறை. இந்த கட்டடத்திற்கு 99 குழி, சிம்ம மனை, 73 வயது பொருத்தம். 9 பொருத்தம் இருக்குது. 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம். இதற்கு தனியாக குழிக்கணக்கு நான் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக கேஜே சிட்டின்ங்கிறது என்னென்னா குழிக்கணக்கும் ஜாதகமும் கார்னரும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சேர்ந்தது தான் இந்த வாஸ்து. இந்த 5ஐயுமே ஒன்று சேர இந்த வரைபடத்திலையும் இது மாதிரி நாங்கள் வரைபடமும் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஐப்பசி மாதத்தில் எந்த நாளில் கிரக பிரவேசம் செய்யலாம் அப்படின்னா 24, 25, 27, அதுக்கப்புறம் 8ஆம் தேதி 10, 15, அப்புறம் 24, 25, 21, 2, 6, 8, 9, 10, 13ஆம் தேதிகளில் இந்த 10ஆம் மாதம் 11ஆம் மாதத்தில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கிரக பிரவேசமோ நிலை வைப்பதற்கு உத்தமமான காலம். ஐப்பசி மாதத்தில் வாஸ்து ஐப்பசி 11, கார்த்திகை 8 24/11/2021 10:54 11:30 மணிக்குள்ளே வாஸ்து செய்யுங்க. இப்போ மேற்கு பார்த்த வரைபடம் பார்த்துட்டோம், வரைபடம் அமைச்சு கொடுத்து கொண்டு இருக்கோங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். இப்போ இந்த பிளான் நார்த் ஃபேஸிங் ஈசான மூலை இழுத்திருக்கு. தெற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்குது. இது என்ன மாதிரி செஞ்சால் தெற்கு பக்கம் குறையும்? கிழக்கு பக்கம் அதிக காலி இடமும் வடக்கு பக்கம் அதிக காலி இடமும் இருக்க வேண்டும். மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் குறைவான காலி இடங்கள் இருக்க வேண்டும். இப்போ இந்த வரைபடத்தில் 5Gங்கிறதுல ஈசான மூலை வடக்கு பக்கத்தில் போர்வெல் மழைநீர் சம்ப் இவை 3ம் தலைவாசலுக்கு கிராஸ் பண்ணாமலும் மூளை கிராஸுக்கு இல்லாமலும் அமைய வேண்டும். வாயு மூலையில் இடம் இல்லை சார், டாய்லெட்டுக்கு கீழே செப்டிக் டேங்க் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணுமா சார்? வச்சுக்கோங்க. யாருக்கு எல்லாம் மேற்கு திசை வாசல் வைத்து சனி திசை நடக்கின்றதோ அவங்க எல்லாம் வீட்டினுடைய மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஒரு 8 போட்டு அதில் நெதவும் இப்படியே நடங்க. உடம்பு குறையும், கால் வலி குணமாகும். 7 அசமத்து கண்ட சனி நடந்து கொண்டிருந்தாலும் மொட்டை மாடியில் 8 போட்டு நடந்தோமேயானால் வலிகள் தீரும். இப்போ இந்த பிளானுக்கு உள்ளே போகிறோம். 5G 4Cங்கிறது என்ன அப்படின்னா தலைவாசலுக்கு உள்ளே போகிறோம். இந்த ஈசான மூலையை பற்றி சொல்லிட்டோம், செப்டி டேங்க் சொல்லிட்டேன், கன்னி மூலை வாட்டர் டேங்க் சொல்லிட்டேன். ஹால் சைஸ் 17.4க்கு 16. அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங், ஒரு யூட்டிலிட்டி, மினி யூட்டிலிட்டி. கன்னி மூலையில் பெட்ரூம், கன்னி மூலையில் பீரோ வைங்க. கத்தையாக பணம் சேரும், கொஞ்சமெல்லாம் வராது. இறைவன் நீங்கள் வாஸ்துப்படி கட்டிட்டிங்கன்னா எவ்வளோ வேணும்னு கொடுக்க மாட்டார், வண்டியாக கொடுப்பார், கொள்ள காசு கொடுப்பார். நீங்கள் ஆல்டோ கார் வச்சுருந்தீங்கன்னா MG கார் வாங்குவீங்க. MG கார் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய ரோல்ஸ் ராய் மாதிரி BMW கார் வாங்குவீங்க. எது வேணும் உங்களுக்கு? வாஸ்துப்படி கட்டிட்டிங்கன்னா இதெல்லாம் தானாக வரும். நீங்கள் ஓடி உழைக்க வேண்டியதில்லை. ஸ்மார்ட்டாக வேலை பார்ப்பீங்க. அசராமல் வேலை வைப்பீங்க, அருமையாக வேலை வைப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. முக்கியமாக சந்தோஷம் வேணுங்க. ஒருவருடைய ஜாதகம் இப்படி இருக்குன்னாக்கா
அதில் 4ஆம் இடம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இதுதான் வந்து இப்போ லானான்னு போட்டிருக்கு 1 2 3 4ஆம் இடம். ஸோ 1 2 3 4ஆம் இடம்ங்கிறவர் வந்து சனி பகவானுடைய வீடு. இந்த இடம் வந்து நல்லா இருந்தால் 10ஆம் இடம் தொழில் நல்லா இருக்கும். ஒரு கால் தொழில் நல்லா இருந்துச்சுனாக்கா 4ஆம் இடம் வீடு வாங்கிடுவாங்க. அப்போது வீடு சரியாக இருந்தால் தொழில் நல்லா அமைஞ்சிருமா? இந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ 4ஆம் இடம் நல்லா வச்சுட்டோம். அப்போது இந்த வீடு சரியாக இருக்கணும்னா 4ஆம் இடம் சரியாக அமைச்சிக்கோங்க. 4ஆம் இடம் சரியாக இருக்கணும்னா வாஸ்து பார்த்துக்கோங்க. வாஸ்துபடி வீடு கட்டிட்டோம்னா உங்களுக்கு தொழில் நல்லா வந்துடும். ஒவ்வொரு காசும் நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து அனைத்தும் நல்வழியில் உங்களுக்கு வந்து சேரும். தீய வழியில் வந்து சேராது. அருமையாக காசு பணம் வந்து சேரும். இது ஹாலு, கன்னிமூலையில் பெட்ரூமு, யூட்டிலிட்டி, கிச்சன் இதெல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வடக்கு திசைக்கு வந்து கடகராசி, விருச்சிகம், மீனராசிக்காரர்களும் 8 17 26 5 14 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். இந்த கேஜேசி 10 லாஸ்ட்டாக என்ன சார் சொல்கிறீங்க? கேங்கிறது குழிக்கணக்குங்க, ஜேங்கிறது ஜாதகம், சிங்கிறது கார்னர், 10ங்கிறது இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட். ஸோ இந்த 10மே இந்த 1 2 3 4 5மே ஒவ்வொரு வரைபடத்துலையும் பொருந்தும். இந்த குழிக்கணக்கு வந்து 169 குழி, கருடமனை 69 வயது பொருத்தம், 11க்கு 8 பொருத்தம் இருக்கின்றது. ஸோ இது மாதிரி அருமையாக வரைபடங்கள் நாங்களே இந்த 5ஐயும் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம். சார் நீங்கள் பேசுவீங்களா சார், ஃபோன் எடுத்து பேசுவீங்களான்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அடியேன் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றேன். அதனால் தீபாவளி நன்னாளில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக என்னிடம் தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். ஐப்பசியில் வாஸ்து பண்ணியிருக்கீங்க, வரைபடம் அமைச்சிருக்கீங்களா, சீர்திருத்தம் சரி பார்த்துக்கோங்க. அப்போ குழிக்கணக்கு நான் பார்த்துருவேன், ஜாதகம் பார்த்துருவேன், கார்னர் பார்த்துருவேன், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டையும் பார்த்து உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து வரைபடம் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் 9952166706ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்கள் செய்யுங்க. இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும், இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.